ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தாங்க வெறும் நாம் எனக்கு இதெல்லாம் பார்க்க போகிறது இடைவெளி அப்படிங்கிற நியூ தமிழ் டப் மூவி எப்படி இருக்குது அப்படின்னு தான் இதெல்லாம் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படம் வந்து ஆக்சுவலாக 2020 தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒக்க சின்ன பிரமம் அப்படிங்கிற படத்தோட அஃபிஷியல் தமிழ் டப் வெர்ஷனை தான் இடைவெளி அப்படிங்கிற டைட்டிலில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த படத்தை ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ட்ராமாவாக எடுத்திருக்காங்களே, அதெல்லாம் நல்லா வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தில் வர நம்ம ஹீரோ, ஸோ இவர் பேர் வந்து தீபக் அண்ட் இவங்களோட மனைவியாக வர்ற அவங்களோட ஒய்ஃபு பேர் வந்து ஷமீரா. ஸோ இப்போ அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்தாலும் ஒரு ரெகுலரான ஒரு கஸ்டமர் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ ஃபுட் செயினில் வந்து இது திருப்பி திருப்பி இந்த சாப்பாடு இங்கே தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த சாப்பாடு வந்து விரும்பி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக ஒரு பிஸ்னஸ் ஐடியா வச்சுருக்குறாங்க. கிட்டத்தட்ட இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து ஹோட்டலில் நிறைய இடங்களில் வந்து இந்த அஜினோமோட்டோ கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடங்களில் வந்து கேள்விப்பட்டிருப்போம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விதமான ட்ரக்ஸை வந்து பார்த்திங்கன்னா இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அதை ஒரு கட்டத்தில் இவங்க பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோ அவரோட ஃபேமிலி ஒரு கட்டத்தில் வந்து ஒருத்தவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்படி கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தன்னோட மனைவியை காப்பாற்றுறதுக்கு எதையுமே பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ணுறாரு அவங்கள காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு தான் இந்த படத்தோட மீதி கதையை எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஒரு டீசன்ட் வாட்சபிள் மூவிங்க. அதுலேயுமே இந்த படத்தோட அந்த கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய மெசேஜ் அது கொஞ்சம் வேல்யூபுளாக இருக்குது அப்படின்னு படத்தோட எண்டிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். தென் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட அந்த தீம், ஸோ இந்த ட்ராவல் ஆகிற காருக்குள்ளே இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி படத்தோட ஒரு 80 to 90% வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிற காருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் நடக்கும். ஸோ அது எல்லாமே அந்த தீம் எல்லாமே ஒரு நல்ல ஐடியாவாக இருந்துச்சு. தென் லீட் கேரக்டருக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லவ் பாண்டிங் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறனால அந்த எமோஷன் போர்ஷன்ஸில் ஸோ ஹீரோயின்காக தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த எமோஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் அந்த வேல்யூபுளான அந்த மெசேஜ் எல்லாம் ஓகேங்க, ஆனால் அது இவ்வளோ டூரேஷனில் சொல்லி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையே இல்லை. இந்த படத்தோட கேட்டகரி, அதாவது இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த கான்செப்டை ஒரு 35 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சொல்லி முடிச்சிடலாம். பேசிக்காக சொல்லணுன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரியில் தான் இவங்களோட கண்டென்ட் இருந்திருக்கு. ஆனால் இது வந்து ஒரு மூவியாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் சொல்லியிருப்பார் போல். அதனால் இந்த சைடில் இழு அந்த சைடில் இழுன்னு சொல்லி இழுத்து இருந்து பார்த்திங்கன்னா டூரேஷனாக இழுத்துருக்காங்க. ஸோ இதை பேசிக்காக வந்து இந்த படம் நகர்ற அந்த ஸ்க்ரீன் பிளேவை நீங்கள் பார்க்கும் போதே நீங்கள் வந்து இதை ஃபீல் பண்ணிடலாம். ஸோ அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்க தவிர கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய மெசேஜுக்காக இந்த படத்தை ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலேயுமே அந்த காருக்குள்ளேயே வச்சு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஹியூமர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த ஹியூமர்ஸ் சில இடங்களில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் தேவையில்லாத ஹியூமர்ஸும் நிறைய இருக்குது அப்படின்னு தான் என்னோட பர்சனல் தாட் ஒப்பீனியன். பட் எனிவேஸ் படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவிங்க. அண்ட் படத்தில் நடித்த எல்லாருமே இந்த படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்துருக்காங்க. முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5K 2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.